எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா இடையிலான எல்லை பிரச்சினையை தீர்க்க முனைப்பு காட்டுவதென இரு நாட்டு தலைவர்களும் முடிவு. மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்கவும் ஒப்புதல். ஜெர்மனியில் BMW நிறுவனத்தின் மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. தமிழகத்தில் ஆலை விரிவாக்கப் பணிகளை மேற்கொள்ள BMW நிறுவனம் ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல். அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை திருப்பி அனுப்பியது மதுரை மாவட்ட நீதிமன்றம். குறைகள் இருப்பதால் அவற்றை சரி செய்து அனுப்ப உத்தரவு. TNPSC தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு 9, 11, 18, 22, 27 ஆகிய தேதிகளில் தேர்வு நடைபெறும். காலநிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் சென்னை மற்றும் அதன் அண்டை மாவட்டங்களில் வைரஸ் காய்ச்சல் பரவல். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், இணைநோய் இருப்பவர்கள் கவனமாக இருக்க தமிழக அரசு அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். சீன அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியா சீனா இடையே நீண்ட நாட்களாக நிலவி வரும் எல்லை பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண்பது என முக்கியமாக பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இரு நாடுகளின் இணக்கத்திற்கு அடையாளமாக மானசரோவர் யாத்திரையை தொடங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனிடையே இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே இடத்தில் அமர்த்தியது குறித்து சீனா பெருமை கொண்டுள்ளது. அமெரிக்காவால் முடியாத காரியத்தை சீனா சாதித்ததாகவும் சில அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். வாக்கு திருட்டு விவகாரத்தில் முதலில் வீசப்பட்டது அணுகுண்டுதான் என்றும் விரைவில் பெரிய ஹைட்ரஜன் குண்டு வெடிக்கப் போவதாகவும் ராகுல் காந்தி எச்சரித்திருக்கிறார். பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரையை நிறைவு செய்யும் விழா நடைபெற்றது. இதில் பேசிய ராகுல் காந்தி இனிவரும் புயலை சமாளிக்க பாஜக தயாராக இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் மக்கள் உண்மையை அறிவார்கள் என்றும் ராகுல் கூறினார். ஐரோப்பாவின் 40,000 அரிய தமிழ் நூல்களை கொண்ட கொலோன் பல்கலைக்கழகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். ஜெர்மனி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பைந்தமிழ் இலக்கியச் சுவடிகள், முதல் பதிப்புகள் என 40,000 அரிய தமிழ் நூல்களை கொண்ட பல்கலைக்கழகத்தை பார்வையிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய தமிழியல் ஆய்வுகளுக்கான முக்கிய மையமான அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை மூடப்படுவதை தடுக்க திமுக ஆட்சிக்கு வந்ததுமே 125 கோடியை வழங்கியதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த தொகை வீணடிக்கப்படாமல் பயன்படுத்தப்பட்டதைக் கண்டு மகிழ்வதாகவும் முதலமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஜெர்மனியில் BMW நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் முதலமைச்சரின் பயணம் குறித்து தமிழக அரசு தெரிவித்துள்ள தகவலில் 3,201 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கிய ஒப்பந்தங்கள் மூலம் 6,250 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்த ஜெக்தீப் தன்கர் அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்து வெளியேறினார். அதிர்வலைகளை ஏற்படுத்திய தன்கரின் ராஜினாமா குறித்து பல்வேறு அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டமன்ற உறுப்பினருக்கான பென்ஷன் கேட்டு அவர் விண்ணப்பித்திருந்தார். மேலும் அவர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் புகார் கூறிய நிலையில் இன்று அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறினார் ஜெக்தீப் தன்கர். ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளின் பட்டய தொழில் பயிற்சி நிலை அடங்கியுள்ள பதவிக்கான 2ஆம் தாள் கணினி வழித் தேர்வு செப்டம்பர் 9, 11, 18, 22, 27 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. இதற்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியிடப்பட்டது. TNPSC இணையதளத்தில் இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்துள்ளதாக மீண்டும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒப்பந்தப்படி மாநிலங்களவை சீட் கொடுக்காமல் EPS முதுகில் குத்திவிட்டதாக பிரேமலதா குறை கூறியிருந்தார். இந்நிலையில் 7 தொகுதிகளை தர திமுக முன்வந்திருப்பதாகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது.
காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு டாஸ்மாக் கடை ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சில இடங்களில் போராட்டங்களும் வெடித்துள்ளன. கூடுதல் பணிச்சுமை ஏற்படும் என்றும் காலி பாட்டில் வைக்க கடையில் இடமில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் திட்டத்தை முதல் முறையாக செயல்படுத்த டாஸ்மாக் நிர்வாகம் குழு அமைத்திருக்கிறது. நிலவரத்தை ஆராய்ந்து 5 நாட்களில் அதற்கான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. காற்றின் வேகம் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு கரூர், திருச்சி, கோவை, நீலகிரி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காலநிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் சென்னை மற்றும் அதன் அண்டை மாவட்டங்களில் வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக தமிழக சுகாதாரத்துறை எச்சரித்திருக்கிறது. இதனால் தமிழகத்தில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், இணைநோய் உள்ளவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. காய்ச்சல் அறிகுறி இருந்தால் அவசியம் மருத்துவமனைக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வைகோவின் குற்றச்சாட்டிற்கு மல்லை சத்யா பதிலளித்திருக்கிறார். தன்னை கட்சியிலிருந்து வீண் பழி போட்டு வெளியேற்ற முடிவு செய்துவிட்டு தற்காலிக நீக்கம், பொறுப்பிலிருந்து நீக்கம் என நாடகம் ஆடுவதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். துரை வைகோவுக்கு பதவி கொடுப்பதை வைகோ ஆதரித்ததாகவும், ஆனால் பல இக்கட்டான தருணங்களில் துணை நின்ற தனக்கு வைகோ துரோகம் செய்துவிட்டதாகவும் மல்லை சத்யா குற்றம் சாட்டியுள்ளார். அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை மதுரை மாவட்ட நீதிமன்றம் திருப்பி அனுப்பியுள்ளது. இவ்வளவு குறுகிய காலத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததற்காக பாராட்டு தெரிவித்த நீதிமன்றம், அதேவேளையில் சில குறைகள் இருப்பதாகவும் அவற்றை சரி செய்து மீண்டும் தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தியுள்ளது. கூலி படத்தில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதாக லோகேஷ் கனகராஜ் தெரிவித்திருக்கிறார். கோவையில் பேசிய அவர், படத்தின் பிளாஷ்பேக் படக்காட்சியில் ரஜினி டீன் ஏஜுக்கு சென்றதாகவும் அந்த காட்சிகள் AI மூலம் உருவாக்கியதாகவும் கூறியுள்ளார். இந்த தொழில்நுட்பம் உதவிகரமாக இருப்பதாகவும், தொழில்நுட்பத்திற்கு தான் எதிரானவன் அல்ல என்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்திருக்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.